திருச்சிற்றம்பலம். சிவபெருமானின் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று அகஸ்திய மகர்ஷிகள் அருளி செய்துள்ள திருத்தேவார திரட்டு என்னும் செய்யுளை பற்றி பார்க்கலாம். நாம் பிந்தைய காணொளியில் அடங்கன்முறை, பன்முறை இவற்றை பற்றியும் அகஸ்திய மகர்ஷிகளை பற்றியும் கூட தெரிந்து கொண்டோம். இந்த தேவார திரட்டு தோன்ற காரணமாக இருந்த சிவாலய முனிவரை பற்றியும் கூட தெரிந்து கொண்டோம். பன்முறை பின்பற்றியே நாம் இந்த காணொளியில் தேவார பதிகங்களை அடையாளப்படுத்தி கொள்ளலாம். சைவ இலக்கியங்களில் பக்தி இலக்கியமாக இருப்பது 12 திருமுறை. பொதுவாக இதன் முதல் 7 திருமுறை பகுப்புகள் திருத்தேவாரம் என்று அழைக்கப்படுகின்றன. அதில் முதல் 7 திருமுறைகளை அருளி செய்தவர்கள் சைவ குரவர்களில் மூவர் என்று அழைக்கப்படும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு சுவாமிகள் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார். 1, 2 மற்றும் 3 இந்த திருமுறைகளை அருளி செய்தவர் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 திருமுறைகளை அருளி செய்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்த பதிகங்கள் 7ஆம் திருமுறை. இன்று 7 திருமுறைகளாக பகுக்கப்பட்டாலும் ஒரு காலத்தில் இவை ஆசிரிய வித்தியாசமில்லாமல் அடங்கன் திருமுறை என்றே அழைக்கப்பட்டன. அகஸ்திய முனிவர் திருத்தேவாரத்திலிருந்து திரட்டி எடுத்து வழங்கியதால் இதற்கு அகத்திய தேவார திரட்டு என்று பெயர் வந்தது. இந்த செய்யுள் இதுதான். அகஸ்திய மகர்ஷிகள் இந்த தேவார திரட்டை நமக்கு 8 தலைப்புகளின் கீழ் எடுத்துரைத்துள்ளார். அவை குருவருள், வெந்நீரு, அஞ்செழுத்து, கோயில், அறநுறு, திருவடி, அருச்சனை மற்றும் தொண்டு. இவை 8மே தேவாரம் நமக்கு உணர்த்தும் பொருளாகும். இதையே இந்த வெண்பா அல்லது குருவந்தனம் சொல்லுகிறது. இந்த 8 தலைப்புகளின் கீழ் திருத்தேவாரத்திலிருந்து 25 பதிகங்களை தேர்ந்தெடுத்து இவைகளை பாராயணம் செய்வது, ஓதுவது அடங்கன் திருமுறை முழுவதையும், அதாவது திருத்தேவாரம் முழுவதையும் ஓதுவதற்கு சமம் என்று அவர் கூறியுள்ளார். இவ்வாறு 8 தலைப்புகளின் கீழ் நமக்கு 25 பதிகங்களை அகஸ்திய முனிவர் தொகுத்து அருளி செய்துள்ளார். நாம் திருத்தேவார திரட்டு என்னும் இந்த பதிகம் சொல்லும் கருத்துக்களை பார்க்கலாம். தோடு, கூற்று, பித்தா மூன்றும் பீடுடை தேசிகன் பேரருள் ஆகும். இவையே இந்த பதிகத்தின் முதல் 2 வரிகள். இந்த 2 வரிகளில் சொல்லப்படும் பதிகங்கள் 3. அவை தோடு, கூற்று, பித்தா எனத் தொடங்கும் 3 திருத்தேவார பதிகங்கள். பீடுடைய பெருமையுடைய தேசிகன் குரு ஆச்சாரியன். திருத்தேவார ஆசிரியர்கள் மூவர் என்று தெரிந்து கொண்டோம் அல்லவா? அவர்கள் மூவரும் முதலாக அருளி செய்துள்ள பதிகங்கள் இந்த 3 பதிகங்கள். திருத்தேவார ஆசிரியர்கள் மூவரும் சிவன் அருள் பெற்று, உண்மை நிலை அறிய பெற்று, தமிழ் அறிவு பெற்று, குரவர்களாக சைவ ஆச்சாரியர்களாக முதலில் பாடிய திருப்பதிகங்கள். இந்த பதிகங்கள் நமக்கு ஒப்பற்ற, ஈடு இணையற்ற குரவர்களை அருளி தந்திருக்கின்றன. இந்த 3 பதிகங்களும் ஞான குருவின் திறத்தை நமக்கு அருளி செய்கின்றன. குருவின் சந்நிதியில் பாவங்கள் அழிகின்றன. அகஸ்திய மகர்ஷிகள் இந்த முதல் 2 வரிகளில் சிவபெருமானே குருவாக வந்து இருந்து அருளக்கூடிய 3 பதிகங்களை பற்றி எடுத்துரைத்தார். நாம் இப்பொழுது மீதமுள்ள 22 பதிகங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நீற்று பதிக நிகழ்த்துங்காலை
மாற்றுப்பறையின் வரலாறாகும். இது அடுத்த 2 வரிகள். இந்த வரிகளில் சொல்லப்படும் பதிகம் 1. அதுதான் திருநீற்றுப் பதிகம். திரு ஆலவாய் என்று அழைக்கப்படும் மதுரை பதியில் திருஞான சம்பந்தப் பெருமான் பாடியது. பூன் பாண்டியனுக்கு ஏற்பட்ட ஜுவரம் நீங்க அவர் இதை அருளிச் செய்தார். பறை என்னும் சொல் பார்வதி தேவி என்று பொருள்படுகிறது. மாற்றுப்பறை என்னும் சொல் மாறுபாடு அடையும் தேவியின் சக்தியை எடுத்துரைக்கிறது. பராசக்தியின் உண்மை இயல்பை, மாறுபாடு அடையும் தன்மையை எடுத்து காட்டுகிறது. சிவபெருமான் நமது மனத்தின், இந்த உலகத்தின் அசையா சக்தி, அச்சலமான சக்தி. அசையாத அச்சலமான ஸ்தானுவான சிவசக்தி எப்பொழுதும் மாறுபாடு அடையாத இருப்பு என்னும் சக்தி இந்த உலகத்தின் அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறது. சிவபெருமானுக்கு கட்டுப்பட்ட தேவியார். தேவியாரின் அருள் மாயை என்னும் மகாசக்தி. இந்த மாயையால் ஆட்கொள்ளப்பட்டு மனமும் அதன் பின் பஞ்சபூதங்களாலான உலகமும் தோன்றுகின்றன. இந்த உலகத்தில் தோன்றி மறையக்கூடிய பொருள்கள் உண்டாகின்றன. உண்டான பொருட்கள் அனைத்தும் காலம் என்னும் தத்துவத்தினால் மாறுபாடு அடைகின்றன. முடிவில் அவை பஞ்சபூதத்தில் லயமாகின்றன. இதில் பூமி தத்துவமாக இருப்பதே விபூதி திருநீறு. எஞ்சி இருப்பது திருநீறு ஒன்றே. நாம் வெறுமே தோன்றி மறையக்கூடிய பொருள்கள் அல்ல. நாம் அனைவரும் சிவபெருமானின் அருளாக, சிவனாக, அசையா சக்தியாக இருக்கின்றோம். இதை உணர்த்துவதே திருநீறு. திருநீறு அணிவது வைராகியத்தின் அடையாளம். இந்த புரிதலை, நாம் சிவமாக இருப்பதை வெளிப்படுத்துவதே திருநீறு அணிவது. இவ்வாறு விபூதியின் பல பெருமைகளை எடுத்துச் சொல்லும் பதிகம் இந்த பதிகம். மாற்றுப்பறையின் வரலாறாக, தோன்றி மறையும் பொருள்களின் நிகழ்வாக திருநீறு இருப்பதை இந்த பதிகம் விவரிக்கிறது. இந்த பதிகத்தின் கடைசி பாடலில் தென்னன் உடல் உற்ற தீப்பிணி ஆயின தீர என்று திருஞான சம்பந்தப் பெருமான் சொல்லுகிறார். திருநீற்றில் மந்திரம் ஜெபிப்பதால் அந்த ஒலியின் அசைவுகள் அதில் உள்ளிழுக்கப்படுகின்றன. அவர் கையில் விபூதியை வைத்துக்கொண்டு இந்த மந்திரம் பாடி உடல்நிலை சரியில்லாத கூன் பாண்டியனுக்கு திருநீறு அணிவித்தார். இதை பின்பற்றி விபூதியை கையில் வைத்துக்கொண்டு இந்த தேவாரம் பாடி உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு இடும் வழக்கம் இன்றும் கூட காணப்படுகிறது. வெப்பத்தினால் ஏற்படும் அனைத்து நோய்களும் நீங்க பாட வேண்டிய ஒரு பதிகம். 3ஆவதாக நாம் பார்க்க இருப்பது ஐந்தெழுத்து. அடுத்த 2 வரிகளில் ஐந்தெழுத்தின் உண்மையையும் பெருமையையும் எடுத்துக்காட்டும் 4 பதிகங்களை பற்றி அகஸ்திய மகர்ஷிகள் கூறுகிறார். துஞ்சல், காதல், சொற்றுணை, மற்று எனத் தொடங்கும் 4 பதிகங்கள். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தேனும் இது முதல் பதிகமாக துஞ்சல் எனத் தொடங்கும் பதிகம். இது திருஞான சம்பந்தப் பெருமான் தன்னுடைய உபநயன சடங்கின் பொழுது சீர்காழியில் அருளி செய்தது. தன்னை சுற்றி இருந்த அந்தணர்களுக்கு அவர் அப்பொழுது 5 எழுத்து மந்திரத்தை விளக்கி கூறி பாடிய ஒரு பதிகம். இந்த பதிகம் நாம் வாழும் நாள் முழுவதும் எந்த குறையுமின்றி இருக்க பாட வேண்டிய ஒரு பதிகமாக இருக்கிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி
காதலாகி எனத் தொடங்கும் இரண்டாவது பதிகம். திருஞான சம்பந்தருடைய கடைசி பதிகம். தனது திருமண சடங்கின் பொழுது அவர் திருநல்லூரை சமீபித்து அங்குள்ள திருப்பெருமணம் என்னும் சிவாலயத்தில் பிரவேசித்தார். அந்த ஆலயத்தை பிரவேசித்து இந்த பதிகத்தை அருளி செய்தார். அங்கு அவர் சிவவயலை தோற்றுவித்தார். தன்னுடைய திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் பாசம் நீங்கி அந்த சிவவயலில் புகும்படி முக்தி பெறும்படி இந்த பதிகத்தை பாடி அருள் செய்தார். மூன்றாவதாக ஐந்தெழுத்தின் உண்மையை எடுத்துச் சொல்லும் பதிகமாக சொல் துணையாக இருக்கும் சொற்றுணை வேதியன் எனத் தொடங்கும் திருநாவுக்கரசர் பதிகம். சமணர்கள் சார்ந்த அரசன். அந்த அரசனால் அவர் கல்லில் கட்டி கடலில் விடப்பட்டார். அப்பொழுது அவர் சொற்றுணை வேதியன் என்னும் நமச்சிவாய திருப்பதிகத்தை பாட கட்டிய கயிறோ அருந்து போனது. கல்லானது நாயனார் மேற்பக்கத்தில் இருக்க தெப்பமாக மாறியது, கடலில் மிதந்தது. இந்த பதிகம் நாயனார் பெருமானை முழுகாமல் கரை சேர்த்து காப்பாற்றியது. நான்காவதாக மற்று பற்றெனக்கின்றி என்னும் பதிகம். இது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்தது. மனம் பாவித்தே பெருமானே, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அப்படி ஒருவேளை நான் மறந்தாலும் கூட என்னுடைய நாக்கு உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று அவர் திருப்பாண்டி கொடுமுடி என்னும் பதியில் அருளி செய்தது. நான்காவது தலைப்பு கோயில் திறம். ஆரூர் தில்லை காட்டூர் மூன்றும் சீரார் கோயில் திறமையது ஆகும். இந்த தலைப்பின் கீழ் உள்ள பதிகங்கள் 3. ஆரூர் தில்லை அம்பலம் வல்லம் நல்லம் இந்த 3ம் சிவதலங்களின் தொகை. தொகை என்றால் வரிசை. தலங்களின் பெயரை வரிசையாக சொல்லுவது. சிவபெருமான் வேறு, சிவதலங்கள் வேறு என்பதே இல்லை. தில்லை சிற்றம்பலம் செம்பொன் பள்ளி. திருத்தேவாரத்தில் பல இடங்களில் ஊர் பெயரை சொல்லுவதே மிகப்பெரிய புண்ணியமாக கருதுவது என்பது இருக்கிறது. கோவில் வழிபாடு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். திருத்தேவாரம் பாடிய ஆசிரியர்கள் 3வரும் பல தலங்களுக்கு சென்றுள்ளார்கள். அங்குள்ள சிவபெருமானை வணங்கி பதிகங்கள் பாடியுள்ளார்கள். தேவர்களும் சித்தர்களும் மனிதர்களும் ஏன் அசுரர்களும் கூட சிவபெருமானை வழிபட்டு பல இடங்களில் லிங்கங்கள் ஸ்தாபித்தார்கள். கடலே கடம்பூர் மலையே. இப்படி அவர்கள் பெயருடன் சிவபெருமானையும் சேர்த்து பதியின் பெயர்கள் நிலவுகின்றன. திருத்தலத்தின் பெயரை சொல்லுவதால் சிவபெருமானை மட்டுமல்ல, அவரது பக்தர்களின் பெயரையும் சேர்த்து சொல்லும்படி ஆகிறது. 5ஆவதாக இருப்பது சிவபெருமானின் திருவுருவம். இங்கு சிவபெருமானின் திருவுருவம் திருவார் மேனி என்று குறிப்பிடப்படுகிறது. வார் என்றால் பரந்த. ஆக அவருடைய பெருமையுடைய உருவத்தையும் பரந்த மேனியாக இருக்கும் விஸ்வரூபத்தையும் கூட இந்த பதிகங்கள் எடுத்துரைக்கின்றன. சிவபெருமானின் திருவுருவம் இந்த தலைப்பின் கீழ் சொல்லப்படும் பதிகங்கள் 5. இதில் முதல் பாடலாக திருவெழுக்கூற்றிருக்கை இருக்கிறது. இது ஒரு பிரபந்தம். திருஞான சம்பந்தப் பெருமான் தன்னுடைய தந்தையாருக்கு உபதேசித்தது.
திருஞான சம்பந்தப் பெருமானுடைய தந்தையார் பெயர் சிவபாத ஹிருதயர். அவர் திருஞான சம்பந்தப் பெருமானின் அனைத்து திருத்தேவாரப் பாடல்களையும் ஒரு முறையாவது பாட வேண்டும் என்னும் இச்சை கொண்டார். அவர் திருஞான சம்பந்தருடைய பல பதிகங்களையும் சேகரித்தும் வந்தார். ஆனாலும் அவரால் அவற்றை முழுமையாக பாட முடியவில்லை. பதிகங்கள் அதிகரித்து கொண்டே போயின. இதை கவனித்த திருஞான சம்பந்தப் பெருமான் அவருக்கு திருவெழுக்கூற்றிருக்கை என்னும் அமைப்பில் இருக்கும் பாடல்களை பதிகங்களை பாடினால் அவர் இயற்றிய, அதாவது திருஞான சம்பந்தர் இயற்றிய அனைத்து பதிகங்களையும் பாடிய பலன் கிடைக்கும் என்று எடுத்துரைத்தார். வரிய எனத் தொடங்கும் இரண்டாவது பதிகமும் திருஞான சம்பந்தப் பெருமான் இயற்றியதே. வரிய மறையார் பிறையார் மலையோர் சிலையா வணக்கி பாளையுடை கமுகோங்கி என்னும் பதிகம் திருநாவுக்கரசர் சிதம்பரத்தில் சிவபெருமானின் தரிசனம் கண்டு வழிபட்ட பொழுது பாடிய பதிகம். சிவபெருமானை கண்ணால் கண்டபின் மற்ற வேறு காண என்ன இருக்கிறது என்று பாடுகிறார். இதுவே இந்த உலகத்தில் நாம் பிறந்த பிறப்பின் பயன் என்று எடுத்துச் சொல்லுகிறது இந்த பதிகம். கமுகு ஓங்கி. நான்காவது பதிகம் திருநாவுக்கரசர் திருப்பூவனம் என்னும் தலத்தில் பாடியது. இந்த பாடலின் ஒவ்வொரு அடியிலும் சிவபெருமானின் திருவுருவத்தை விவரித்து தோன்றும் தோன்றும் என முடிக்கிறார். திருநாவுக்கரசர் கண்ட சிவபெருமானை பதிகத்தில் நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். தோன்றும் தோன்றும் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்துள்ள ஒரு பதிகம். இது திருக்கடவூர் மயானத்து பதிகம். ஆக சிவன் உருவத்தின் கீழ் நமக்கு 5 பதிகங்கள் காண கிடைக்கின்றன. மறுவார் கொன்றை மதிசூடே மறுவா. 6வது தலைப்பாக இறைவனது திருவடி இருக்கிறது. திருவடி நம்மை ஆட்கொள்ளும் திருவருள். நாம் முடி சாய்த்து தலை வணங்கி நான் எனது என்னும் உணர்வை அகங்காரத்தை விட்டுவிட்டு அவரை சிவபெருமானை சரணடைந்தால் அவருடைய அருளாட்சி ஆரம்பமாகிறது. பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார். இந்த தலைப்பின் கீழ் நமக்கு 3 பதிகங்கள். பொடியுடை மார்பினர் போர்விடை ஏறி சிவனின் அருளை அவர் ஆட்கொள்வதை எடுத்துச் சொல்லுகின்றன. திருவடி தாண்டகம் என்றே 6ஆம் திருமுறையின் பதிகம் அழைக்கப்படுகிறது. அரவணையான் சிந்தித்து அரற்றும் மடி. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகம் சிவபெருமான் தனது பக்தர்களுக்கு விதவிதமாக அருள் செய்ததை குறிப்பிட்டு சொல்லுகிறது. பக்தர்களின் பெயர்களும் அவர்கள் பெற்ற சிவபெருமானின் கருணையும் கூட இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் சொல்லப்படுகின்றன. அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணம். 7வது தலைப்பு அருச்சனை. மலர்களை பொழிந்து பூந்தராய் இறைவனை போற்றுங்கள்.
என ஒவ்வொரு பாடலிலும் சொல்லும் பதிகம் முதல் பதிகம். பூந்தராய் என்பது சீர்காழியின் பந்து ஒரு பெயர். சேர்விரலாள் பவள தூவர் பாயினாள். அதன் பிறகு திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடி அருளிய போற்றி திருத்தாண்டகம். ஏற்றாகி உண்ணாகி நின்றாய் போற்றி. போற்றி திருத்தாண்டகத்தை திருநாவுக்கரசு சுவாமிகள் கைலாயத்திலிருந்தே பாடியுள்ளார். திருநாவுக்கரசு சுவாமிகள் கைலாய தரிசனம் செய்ய மிகவும் விருப்பம் கொண்டார். அப்படி மிகுந்த விருப்பமுடன் கைலை மலை நோக்கி மிகவும் சிரமத்துடன் சென்றார். இறைவன் ஒரு முனிவரின் வடிவம் கொண்டு திருநாவுக்கரசு சுவாமிகளின் உறுதியினை அறிந்தார். பிறகு அருகில் உள்ள கிணற்றில் மூழ்கி திருவையாறு என்னும் தலத்தில் கையிலை காட்சி காணும்படி கூறி மறைந்து விட்டார். அதை கேட்ட திருநாவுக்கரசு பெருமான் நலம் பெற்று எழுந்தார். தனக்கு அருள் செய்த இறைவனை இமயமலையிலிருந்தே போற்றி பாடினார். அப்பொழுது அருளி செய்த பதிகம் போற்றி திருத்தாண்டகம். கையிலே மலையானே போற்றி போற்றி. கையிலே மலையானே போற்றி போற்றி. கையிலே மலையானே போற்றி போற்றி. பாவங்கள் அழியும் எனச் சொல்லும் சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் மூன்றாவது பதிகம். இது அவர் திருக்கழுக்குன்றத்தில் அருளி செய்தது. கொடுமையார் பல சொல்லவே ஒன்று செய்த கொடுமையார் பல சொல்லவே ஒன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே. எட்டாவதாக நாம் பார்க்க இருப்பது தொண்டர்களின் தொண்டு என்னும் தலைப்பின் கீழ் தொண்டர்களின் திறத்தை எடுத்துரைக்கும் 3 பதிகங்கள். அனைத்து உயிரினங்களும் சிவபெருமானுக்கு அடிமை தொண்டு புரிபவர்கள்தான் என்று எடுத்துச் சொல்லும் திருக்கோளறு பதிகம். கோளறு திருப்பதிகம் திருஞான சம்பந்தர் சமணர்களை வெல்ல மதுரைக்கு செல்ல திருவுள்ளம் கொண்டார். திருஞான சம்பந்தர் மீது மிகுந்த அபிமானம் கொண்டு சமணர்கள் மிகவும் கொடியவர்கள், இப்பொழுது காலமும் கோள் நிலையும் கூட சரியாக இல்லை என்று தனது அன்பினால் தடுத்தார். அதற்கு திருஞான சம்பந்தர் அவைகளும் சிவபெருமானின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள்தான், நமக்கு தீங்கு வராது என்று சொல்லி பெருமானுடைய திருவடிகளை துதித்து வேயுறு தோழி என்னும் கோளறு பதிகத்தை பாடி அருளினார். வேயுறு தோழி பங்கன் பிடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. சிவனடியார்களுக்கு எந்த நாளும் நல்லதே என்று கூறி பாடியது. ஒரு வேலை தொடங்கும் முன் இந்த பதிகத்தை பாடி தொடங்கும் வழக்கம் இன்றும் கூட இருக்கிறது. தொண்டர்களுக்கு தொண்டராவதே நாம் செய்யும் புண்ணியத்தின் பலன் எனச் சொல்லும் திருநாவுக்கரசு சுவாமிகள் பதிகம். தொண்டராம் புண்ணியமே தில்லை வாழந்தனர் என் அடியார்களின் தொகையை பெயர்களின் வரிசையை எடுத்து இவர்கள் முக்தி பெற்றவர்கள், சிவனருள் பெற்றவர்கள் என குறிப்பிட்டு சொல்லும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருத்தொண்ட தொகை பதிகம். திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாசிரிய மண்டபத்தில் இருந்த அடியார்களின் சிறப்பை பாட திருவுள்ளம் கொண்டார். அப்பொழுது சிவபெருமான் தில்லை வாழ் அந்தனர் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு
அடியெடுத்து கொடுத்தார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் தில்லைவாழ். நடமாடும் கோயிலாக விளங்குபவர்கள் அடியார்கள். அவர்களுக்கு தொண்டு செய்வதே மிகச்சிறந்த வழிபாடாகும். சிவனடியார்கள் என வரும் பொழுது அவர்கள் மேலே கூறியுள்ள 7 தன்மைகளையும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள். சைவ சமயத்தின் குரவர்கள் ருத்ராட்சம் விபூதி தரித்து 5 எழுத்து நீங்காது தனது உள்ளமே கோயிலாக கொண்டவர்கள். சிவபெருமானின் திருவுருவம் அடியார் திருவுருவம். அடியார்களின் திருவடி சிவபெருமானின் திருவடி. அடியார்கள் சிவபெருமானின் நடமாடும் திருவடிகள். உடலாலும் உள்ளத்தாலும் புண்ணிய மூர்த்தியாக விளங்கும் சிவ அன்பின் வடிவம். மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் என்பது சேக்கிழார் வாக்கு. அனைவருக்கும் சிவனடியார்களின் தொண்டு செய்ய கிடைப்பதில்லை. சிவனடியார் தொண்டு பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பயனாலேயே அமையக்கூடியது. அடியார்களுக்கு செய்யும் தொண்டு அதை செய்பவர்களை மிகச்சிறந்த சிவனடியார்களாக ஆக்குகிறது. அடியார்களுக்கு தொண்டு செய்பவர்கள் சிவநிலையை அடைகிறார்கள். சிவபெருமானை கூட வழிபாடு செய்து விடலாம். சிவபெருமானுடைய பெருமைகளை கூட சொல்லி முடித்து விடலாம். ஆனால் அவருக்கு தொண்டு செய்யும் அடியார்களின் பெருமை எடுத்துரைக்க முடியாத ஒன்றாகும். நாமும் இந்த 25 பதிகங்களையும் நமது விருப்பப்பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம். அகஸ்திய மகர்ஷிகளை போற்றி வணங்கி இந்த பதிகங்களை பாராயணம் செய்யலாம். இப்பொழுது நாம் இந்த 25 திருப்பதிகங்களின் பண் வரிசையை இன்றைய முறைப்படி பார்க்கலாம். இவற்றை ஓதி திருத்தேவாரம் முழுவதையும் பாராயணம் செய்த பலனை பெறலாம். நன்றி, வணக்கம்.